சூர்யா ப்ரொடக்ஷன்ல ஒரு படம், அட்லி ப்ரொடக்ஷன்ல இன்னொரு படம்னு 2 படங்களோட டீசர் இப்போ ரிலீஸ் ஆகி இருக்குங்க. ரெண்டுமே பழைய படங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட பெயர்கள் தான். ஒன்னு மகளிர் மட்டும் படத்தோட பெயர் எடுத்துக்கிட்டாங்க, இன்னொன்னு சங்கிலி புங்கிலி கதவு தரன்னு சொல்லிட்டு ராகவா லாரன்ஸோட பாட்டுல இருந்து முதல்ல மட்டும் உருவிருக்காங்க. ரெண்டுமே சின்ன கல்லு பெத்த மாங்கன்ற கான்செப்ட், அதாவது லோ பட்ஜெட் ஆனா கதையை நம்பி பெரிய லாபத்தை எதிர்பார்த்து வந்திருக்குன்னு சொல்லலாம். முதல்ல மகளிர் மட்டும் டீசர் பார்த்து முடிச்ச உடனே ஏதாச்சும் ஒரு வகையில அது நம்மள யோசிக்க வச்சது அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம கூட கனெக்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்ல டீசர்னு சொல்லலாம். இதுல அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் நிறையவே இருக்குது. முதல்ல வாய்ஸ் ஓவர்ல போற வாய்ஸ் யார் யாருன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்போம். ஊர்வசி 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 சரண்யா போன தெரிஞ்சிச்சு அப்படிமோ, ஆனா மத்த 2 யாருன்னு தெரியவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காரை விட்டு ஆல் லேடிஸ் வெளில இறங்கும் போது தான் அதுல கொஞ்சம் யங்கா இருக்கிறது நம்ம ஜோதிகாவோட வாய்ஸ் தான் கடைசியில வர்றது அப்படின்னு தெரியுது. ஆனா பானுப்பிரியாவோட வாய்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுதுன்றது உண்மையை ஒத்துக்கணும். ரொம்ப நாள் கழிச்சு பானுப்பிரியாவை ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். அதே மாதிரி 36 வயது நிலை மேஜிக்கை மறுபடியும் கிரியேட் பண்றதுக்கு ஜோதிகா இருக்காங்க. டீசரோட ஒவ்வொரு இன்ச்லயும் விமன் சென்ட்ரிக்கான கதையா இருக்க போகுது, பயங்கர சீனிக்கான லொகேஷன்ஸ் இருக்க போகுது, செம்ம காமிக்கலான டைமிங்ஸ் இருக்க போகுதுன்னு சொல்லி எழுதி ஒட்டாம சொல்லியிருக்காங்க. சோ எந்த எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு தியேட்டருக்கு நீங்க வரணும்ன்றத குற்றம் கடிதலுக்கு அப்புறமா இயக்குனர் பிரம்மா தெளிவா சொல்லியிருக்காரு. குடும்பத்துக்காக வாழ்க்கை முழுசும் உழைச்சு கொட்டின பெண்மணிகள், அவங்களுக்கு புதுசா ஃப்ரெண்ட் ஆகிற ஒரு மாடர்ன் மங்கை, இவங்க மட்டும் போற ஒரு ரோட் ட்ரிப், இதுதான் படமா இருக்கணும் அப்படின்றது எங்களோட அனுமானம். அப்படியே இருக்கணும் நம்புவோம். இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் ஜோதிகாவோட வாய்ஸ். அவங்க வாய்ஸ்ல பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நானு, இல்ல டப்பிங்கான்னு தெரியல. சப்போஸ் டப்பிங்கா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வாய்ஸ் செட்டே ஆகலன்னு சொல்லாங்க. இல்லாட்டி இப்படி கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு வாய்ஸுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கலாம். அதுக்காக கூட இந்த ஒரு டீசர்ல முக்காவாசி நேரம் வாய்ஸ் ஓவரா வர்ற மாதிரி இயக்குனர் வச்சிருக்கலாம். சொல்ல முடியாது, டீசர் தானே, பொறுமையா இருப்போம். அடுத்ததா SBKT, அதாங்க சங்கிலி புங்கிலி கதவை தோற. இந்த டீசரை பார்த்த உடனே பச்சைக்குன்னு மனசுல வர கேள்வின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சூரியோட ஹேர் ஸ்டைலு, அவரோட ட்ரெஸ்ஸிங் சட்டுன்னு தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு ஃப்ரெண்டே ஃபீல் ஆயிட்டாப்ல அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் இல்லையா, அவரை மாதிரியே தெரியுது. படத்துல யார் யார் இருக்காங்கன்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குற ஒரு டீசரா தான் இந்த ஒரு டீசர் வந்திருக்குது. ஃபேன் பிளேடுக்கு நடுவில் ஒத்த வீடை பார்க்கும்போது மேபி பொள்ளாச்சி சரௌண்டிங்கா இருக்குமோன்னு சொல்லிட்டு கதை களத்தை பத்தி தோணுதுங்க. இப்போலாம் பேய் படத்தை பேய் வீடு இல்லாம கூட எடுத்துடலாம். ஆனா கோவை சர்லா இல்லாம எடுக்கவே முடியாது போல. நர்ஸா வராங்களா இல்ல மிலிட்ரி ஸ்கூல் டீச்சரா வராங்களான்னு தெரியல. அவங்க ட்ரெஸ்ஸிங்கை பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது போக ராதிகா, ராதா ரவி இவங்களெல்லாம் கண்ணில் காட்டாம மறைச்சு வச்சிருக்காங்க. இப்பெல்லாம் பேய் படமா பார்த்து என்ன கதையா இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா ஒரு 1000 ஆங்கிள் மனசுக்குள்ள ஓடுது. இருந்தாலும் ஒரு ஆங்கிள் மட்டும் இருக்கு, அதை சொல்றேங்க. வீட்டோட ஓனர் ஜீவா வீடு வாங்க வராங்க ஸ்ரீதிவ்யா அண்ட் ஃபேமிலி. வீட்டோட ஓனர் ஜீவா அங்க ஒரு ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ண முடிவு பண்றாங்க, பேய் இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக. சோ எல்லாரும் அந்த ஒரு வீட்டுல குழுமுறாங்க. இதுக்கப்புறமா அந்த பேய் ஜெயிச்சுதா இல்ல இவங்க ஜெயிச்சாங்களா, வீட்டுல பூட்டி இருக்கிற கதவு திறந்துச்சா இல்லையா அப்படின்றது ஒரு கதையா இருக்கலாம். எனக்கே கொஞ்சம் கேட்கும்போது மொக்கையா தான் இருக்கு. பட் பரவாயில்ல, படம் நல்லபடியா இருக்கும்னு சொல்லி நம்புவோம். ரொம்ப நாள் கழிச்சு ஜீவாவுக்கு இது ஒரு ஹிட்டாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் சார்.